வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தான். லஞ்சுக்கு பண்ணினா நான் குழம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கருவேப்பிலையில் குழம்பு பண்ணியிருக்கேன். இதுக்கு சூட்டபிளாக எந்த மாதிரியான கூட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கருவேப்பிலை இல்லாமல் எந்த சமையலும் நடக்காது வீட்டில். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டால் தான் அது ஒரு மணமும் வாசனையும் கொடுக்கும் இந்த சமையலுக்கு. இது வந்து ரொம்ப எலசான கருவேப்பிலை எனக்கு கிடச்சிது. நல்ல கொழுந்து இலைகள். இதில் இந்த குழம்பு பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். முத்தின இலையை விட இந்த மாதிரி இலையில் பண்ணலாம். இதை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இலையை மட்டும் உருவி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் குழம்பு பண்ண போகிறேன். எங்கள் வீட்டுக்கு அது ரொம்ப போதுமாக இருந்தது. ஏன்னா லஞ்சுக்கு மட்டும்தான் அந்த குழம்பு, நைட்டுக்கு வந்து வேறு எதுனா தான் பண்ணுறது. லஞ்சுக்கு இந்த குழம்பு போதுமாக இருக்கும். இந்த கப் அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இலைகளை. இப்போ இந்த குழம்புக்கு வந்து முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலாவில் தான் இந்த குழம்பு பண்ண போகிறோம். அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டுத்தையும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 5 மிளகாயும் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய். மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மிளகாய் ரொம்ப கரியக்கூடாது, குழம்போட டேஸ்ட் மாறிடும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே 1.5 டேபிள் ஸ்பூன் குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காவை சேர்த்துக்கிறேன். கூடவே நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்து அந்த சூட்லேயே வந்து அதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதக்கி விட்டு கலந்து விட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு அரைக்கணும். மிக்சரில் இதை போட்டுட்டு இது கூடவே கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கணும். கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் கொண்ட இலை. இதில் வந்து ஏர் க்ரோத், ஏர் ஃபாலுக்கு வந்து கருவேப்பிலை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இளம் நரை உள்ளவங்க கருவேப்பிலையை அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். முடி கருமையாக வளரும்னு சொல்லுவாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி அதில் இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை தலையில் தடவிக்குவேன். இப்போது கருவேப்பிலையும் அதோடு சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் உப்பையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து எடுக்கலாம் மிக்சரில். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு 5-6 பூண்டு 1 பாதியமாக நசுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து வதக்கணும். ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப முடி கொட்டிகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் இந்த மாதிரி தான் கருவேப்பிலையை வந்து தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி அதில் அந்த ஃப்ரெஷ் கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி அதில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தலையில் தடவிட்டு இருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு முடி கொட்டுறது கம்மியான மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்க்குற வீடியோவை கவர் பண்ண மறந்துட்டேன். இப்போ போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணும்.
ஈவன் கருவேப்பிலை வந்து டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்றாங்க, கண்ட்ரோல் ஆகும் சுகர்னு. இன்னும் சில சில விஷயத்துக்கும் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். கருவேப்பிலை இல்லாமல் எந்த சமையலும் இருக்காது. ஏதாவது ஒரு ரசம் பண்ணணுன்னா கூட கருவேப்பிலை இல்லாமல் நடக்காது. அது போட்டால் தான் அது முழுமையடையும் அந்த சமையல். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணியை ஊற்றி இன்னும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே. அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கு வேண்டிய கூட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு பொடலங்காய் கூட்டு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த கூட்டாக இருந்தாலும். கூட்டு கொஞ்சம் அப்பளம் சுட்டு வச்சு இது இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க, எப்படி இருந்தது என்னுடைய குழம்பு ரெசிபி. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குழம்பு நல்லா திக்காகிட்டு வருது. இந்த அளவுக்கு போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். பொறுமையாக என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இப்போது சாதம் சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time.